ஸோ ஹாய் guys, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் க்ரோவ் கார்டன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண அப்படின்னா க்ரோவ் கார்டன், அதாவது இப்போதைக்கு மொத்த ரோப்ளாக்ஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் கேம் கைஸ். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஃபேமஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை எப்படி டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை கைஸ். ஸோ எப்பயும் போல் நம்ம எல்லா கேமும் விளையாடும் போது வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த கேமில் நம்ம அப்படி பண்ண போகிறதே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஷெக்கல்ஸ் கரண்ட்லி நம்மக்கிட்ட 2 trillion இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம், ஃப்ளாஷ் லெஃப்ட் போட்டிருக்கு கைஸ். 2 trillion இப்போதைக்கு கரண்ட்லி நம்மக்கிட்ட இருக்குது. ப்ளஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே கைஸ் என்னாச்சு, என்னடா இது? ஸோ இப்போ நீங்கள் வெயிட்டு இப்போ நம்ம ஷீட்ஸில் பார்த்தோன்னா எங்கடா போச்சு, இங்கே பாருங்க. ஸோ ஏகப்பட்ட ரேரான சீட்ஸ் இப்போதைக்கு இருக்குது. நான் வந்து அதுக்கு நீ டொமேட்டோ ரேரான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். பட் நான் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் ரேரு, பட் சிலது பயங்கரமாக வேறு, லைக் பீன் ஸ்டாக், எம்பலி, சுகர் ஆப்பிள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் வச்சு நம்மளால் அந்த வீடு எண்டுக்குள்ள ஒரு பயங்கரமான கார்டனை மேக் பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு ஏகப்பட்ட சீட் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். சுகர் ஆப்பிள் சீட் 2 இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணியிருக்கேன்னா கிவி சீட்ஸ். ஸோ இது ஆக்சுவலி இந்த சம்மர் ஈவெண்ட் அப்படிங்கிற இப்போ ஒரு கடைசி வந்த அப்டேட்டில் ஒரு கிவி சீட் தான் இது. ஸோ இதை நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா கைஸ், ஸோ இந்த ஒரு எட்ஜ் பிளாட் இருக்குல்ல, ஐ மீன் இந்த லாஸ்ட் பிளாட்ஸ், அந்த பிளாட்ஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸோ இந்த பிளாட் ஃபுல்லாக வந்து எப்படின்னா ஒன்லி கிவி சீட்ஸ் தான் இருக்க போகுது. ஓகே கைஸ், இப்போ நம்ம பிளான் பண்ணலாம். 1 2 என்னடாது கைஸ், என்ன கைஸ் டக்குன்னு போட முடியல. 2 ஓகே டக்குன்னு போட முடியாது போல். என்னடா இது கைஸ், போட முடியல கைஸ். ஓகே, அதுக்கப்புறம் நான் அப்புறம் ப்ளஸ் சொல்ல வந்துட்டேன். கொஞ்சம் கிளிச் அடிக்குது கைஸ் அப்பப்போ. ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒருத்தன் பயங்கரமான கார்டன் வச்சுருக்கான் கைஸ். நான் வேறு சர்வர் ரீஜாயின் பண்ணுறேன். நான் வேறு சர்வர் ரீஜாயின் பண்ண காரணத்தினால் வந்து இப்போ நான் வேறு சர்வர் ரீஜாயின் பண்ணுறேன் கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ், ரொம்ப கிளிச்சியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பயங்கரமான ஃப்ரூட்ஸில் வச்சுருக்கான். ஸோ நம்ம வந்து இது பண்ணிடுறேன், வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் சர்வர் மாற்றுறேன் கைஸ். ஸோ வி ஆர் பேக் கைஸ். அப்புறம் சொல்ல மாட்டேன் வீக்கெண்ட், அப்புறம் நான் பெட்ஸ் கூட நிறைய வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க, நம்மளுக்கு தேவையான. ஸோ நம்ம பெட்ஸ் கூட வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து குக்குடவுல், ரேரஸ்ட் பெட், இன்னொரு குக்குடவுல், அண்ட் இது வந்து இப்போதைக்கு ஒரு பயங்கரமான ரேர் பெட், அதுவும் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதையும் ப்ளேஸ் பண்ணிட்டோம் கைஸ். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 4 பெட்டு அங்கே சுற்றிட்டுருக்கு. இப்போ நம்ம வாட்டரிங் கேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கலாம். என்னடா இது கைஸ், இது வர கிளே முட்டி கிழிச்சிச்சு. வாட்டரிங் கேன், இப்போ நம்மளுக்கு தேவை கிவி சீடு. கிவி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பாருங்க கைஸ், நம்ம போட்டது வளருது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அதனால தான் கேம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல கஸ். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க கைஸ் இந்த கேம் பற்றி, அதனால தான் நான் அந்த கேம் பற்றி பெருசாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. 6 ஓகே கைஸ். இங்கே கொஞ்சம் ப்ளேட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே கொஞ்சம் பிளான் பண்ணலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஆமாம் கைஸ், நம்மளுக்கு இன்னும் ஒரு சீட் வேணும். இப்போ கிவி இது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், பட் இருக்காது இன்னும். ஓகே பரவாயில்ல கைஸ், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வாட்டரிங் கேன் எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்க எல்லாத்துக்கும் அங்கங்கே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரலாம். பாம் இங்கே கொஞ்சம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குட்டி ஸ்டார்ட் ஆஃப்லேயே பண்ணுவோம். போ நம்ம பெரிய பிளான்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாகவே போடலாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கிவியில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். நம்ம இப்போ வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஒரு ரேர் சீட், தட் இஸ் பீன் ஸ்டாக் ஒன்று தான் இருக்குது. ஸோ பீன் ஸ்டாக் நம்ம எங்கே பிளான் பண்ணலாம்? ஓகே ஸோ இந்த இடத்துல நான் பிளான் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, நம்ம எவ்வளோ பெருசு வளர்ந்து பார்ப்போம். வாட்ரு எப்போ வந்துச்சு. ஓகே, இப்போ ஓரளவுக்கு பெருசு தான், ரொம்ப குட்டி இல்லை கைஸ். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம பீன் ஸ்டாக் அங்கே வளர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எலஃபண்ட் இயர் சீட் இருக்கா? எலஃபண்ட் இயர் சீட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த கேம்லேயே ஒன் ஆஃப் த ரேர் பாருங்கள், ஒன்லி 0.5% டு கெட் திஸ் பெட், ஐ மீன் சீட். ஸோ அது நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம எங்கே பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா
இந்த கார்னர் எட்ஜில் பிளான் பண்ணிடலாங்க. ஸோ இந்த கார்னரில் இந்த கார்னரில் எலஃபண்ட் இயர், அந்த கார்னரில் பின் ஸ்டாக். நம்ம நெக்ஸ்ட் எடுக்க போகிறது வந்து எம்பர் லில்லி. ஸோ எம்பர் லில்லி ஒன்று தான் இருக்குது. எம்பர் லில்லி எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல இந்த செகண்ட் ப்ளாட்டில் மிடில் கைஸ். ரெண்டாவது ரைட் சைட் செகண்ட் ப்ளாட்டில் மிடில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் எம்பர் லில்லி. இப்போ நம்ம வாட்டரிங் கேன் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் கொடுத்துடலாம். ஃபாஸ்ட் வளர மாட்டேங்குது. ஓகே வளரட்டும். ஓகே இது வளர்ந்துடும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இது கொடுத்துடலாம் எம்பர் லில்லி ஸ்பீடப். வளர மாட்டேங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம எலஃபண்ட் அளவுக்கு பெருசாகவே க்ரோவ் ஆகிருக்கு போல். நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எம்பர் லில்லி எப்படி வளரும்னு தெரியல. நம்ம இது கொடுத்துட்டே இருப்போம் கைஸ். ஐ ஹோப் நல்லா பெருசாக வந்துச்சு நல்லாயிருக்கும். ஓகே ஓவர் வேஸ்ட் பண்ண வேணாம். ஐயோ கைஸ், இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், நான் தப்பான ப்ளாட்டில் கொடுத்துட்ருக்கேன் கைஸ். சொல்லப்போனால் இந்த ப்ளாட்டில் தான் வந்து சீடை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் இந்த ப்ளாட்டில் கொடுத்துட்ருக்கேன். கடவுளேச்சு விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். பீன் ஸ்டாக் அங்கே வளர்ந்துட்டுருக்கு, எலஃபண்ட் இயர் இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சூப்பர் கைஸ், எம்பர் லில்லி வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன சீட் ப்ளேஸ் பண்ண போகிறோன்னா சுகர் ஆப்பிள். ஸோ இது வந்து நீங்கள் சீடில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். சீடு இங்கே பாருங்கள், இப்போதைக்கு ரேரஸ்ட் பிளான்ட் இந்த கேம் சுகர் ஆப்பிள். ஸோ சுகர் ஆப்பிள் சீட் தான் இருக்குது நம்மக்கிட்ட. சுகர் ஆப்பிள் வந்து நான் வந்து இந்த ஒரு பயங்கரமான பெட்ஸ் வந்து இது இப்போ இங்கே ஒன்று ஒன்றும் கைஸ் அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணவே வரல. ஆனால் எதுக்கு தெரியாமல் ப்ளேஸ் பண்ண போல லைட்டாக வாட்டர் பண்ண வைப்போங்க. சும்மா ட்ரவல் வச்சு மூவ் பண்ணிடலாம். ட்ரவல் இது வளர மாட்டேங்குது கைஸ். வளர்ந்து ஓகே மூவ் பண்ண முடியுமா? எங்கே இருக்குன்னே தெரியல கைஸ். இது இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே இதை எடுத்து போட்டேன் கைஸ். ஓகே இப்போ அதை ரெண்டையும் நம்ம அந்த எட்ஜில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த பிளான்ட்டில் ஆரம்பிக்கலாம்? கைஸ் ஸோ இப்போ நம்ம சீட் சாக்கரி ஸ்டாப் இருக்குது என்னன்னு பார்ப்போம். கிவி இல்லை, அவகோடா இருக்குது. நம்ம இப்போ நிற்போம். ஜஸ்ட் பிரெட்டி குட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சீட் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் கைஸ். அடுத்து பிக்சர்னு ஒரு பிளான்ட் இருக்கும். இப்போ அது வந்து அடுத்த ஏரான் பிளான்ட் சுகர் ஆப்பிளுக்கு முன்னாடி கைஸ். இங்கே பாருங்க, சூப்பர் ஆப்பிள் இல்லை, சுகர் ஆப்பிளுக்கு முன்னாடி இருக்கிறது பிக்சர் பிளான்ட் அது இருக்குது. ஸோ பிக்சர் பிளான்ட் வந்து நான் எங்கே இருக்கலான்னு இருக்கேன்னா இந்த இடத்துல கைஸ். ஓகே இந்த இடத்துல நம்ம இது ஓகே இப்போ வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு நம்ம கார்டன் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஒரு சீட் எடுக்கலாம்? என்ன சீட் எடுக்கலாம்? ரோசி டிலைட். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ரோசி டிலைட். ஸோ இது நம்மகிட்ட 3 இருக்குது. இங்கே ஒன்று சரி என்ன கைஸ் மாற்றி போடுறேன். இது வரேண்ணா. ஓகே இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு 3 ரோசி டிலைட் போட்டு முடிச்சாச்சு. வாட்டர் பண்ணிடுவோம், அப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக வளரும். வர்றா வாட்டர் பண்ண வேண்டிய வந்துருச்சு. இது பெருசாக வந்திருக்கு. ஓகே இது நல்லா இருக்குது, குட்டி பெருசு குட்டிங்கிற மாதிரி. ஓகே இது பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எந்த சீடுக்கு போகலாம்? பிரிக்லி பிளேயர் இருக்குது, கொக்கோ க்ரீன் ஆப்பிள் சீடில் எடுத்து போகலாம் கைஸ். ஸோ க்ரீன் ஆப்பிள் சீடு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒன்று ஆனால் நம்மளுக்கு இன்னொரு சீடு தேவை. அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். எப்படியோ நம்ம ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் ஆகும் கைஸ் வீடியோ முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே க்ரீன் ஆப்பிள் சீடில் ஸ்டாக்கில் வரும்னு நம்புகிறேன். வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இங்கே 4 ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன்னா, பட் விடுங்க பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன என்றால் என்ன இருக்குது? கோகனட், ஆப்பிள், பேம்பூ, லோகேட், என்ன கைஸ் ப்ளேஸ் பண்ணலாம்? ஃபெஜியோயா. ஸோ இதுதான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட க்ரீன் ஆப்பிள் சீட்ஸ் மூவ் பண்ணிடலான்னு தோணுது எனக்கு. இல்லை வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இங்கேயே இருக்கட்டும் கைஸ். இது கொஞ்சம் வளரட்டும் கைஸ். இது எல்லாம் வளர மாட்டேங்குது. இது வளர்ந்துச்சுன்னா பார்க்கலாம். என்னடா இது? ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு இது வளர்ந்துருச்சு. இது பாருங்க க்ரீன் ஆப்பிள் எவ்வளோ பெருசுன்னு கைஸ். செம்மையாக இருக்க போகுது இந்த க்ரீன் ஆப்பிள். எவ்வளோ பெருசு வளர போகுதுன்னு தெரில, விடும் பெருசு இதுதான். ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா க்ரீன் ஆப்பிள் தூக்கி இங்கே போடலான்னு இருக்கேன் கைஸ். ஆமாம் அதுதான் பெஸ்ட்டு கைஸ். க்ரீன் ஆப்பிள் தூக்கி அங்கே போடலாம். இன்னொரு சீட் எங்கே இங்கே போட்டிருக்கு. ஒன்று கைஸ் மாற்றி பிளான் பண்ணிட்டு இப்போ இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ பெருசு அப்படின்னு. இப்போ நம்ம குட்டி எடுத்துகிட்டு போய் முதல்ல இங்கே எடுத்து போட்டலாம். குட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் தென் வேறு பெருசு எவ்வளோ பெருசு பாருங்க.
இது இவ்வளோ ஒரு பேர் செத்து ஓகே கைஸ் பக்காவாக இருக்குது பார்க்க. அங்கிட்டு ஓகே எல்லாமே ஓகே. இப்போ பக்கா இப்போ நம்ம ஃபெஜியோ ஆசிட் எங்கே இருக்க போகுதுன்னா இதுதான் கைஸ் நான் சொன்ன மாதிரி மெத்தடில் இருக்க போகுது. 1 2 3 4 ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எம்எல்ஏ கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜில் வச்சுக்கலாம் கைஸ். அந்த எட்ஜில் வச்சு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிடலாம். ஓகே இப்போ பக்காவாக இருக்குது எம்எல்ஏ கூட. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு ஓகே கைஸ். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம போய் வாட்டரிங் கேன் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ அதுக்குள்ளே 35 ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு கம்மி ஆகிடுச்சு வச்சுக்கோங்க கைஸ். அப்புறமா நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ அதனால் போயிட்டு இது வாங்கி வச்சுக்க போகிறேன், வாட்டரிங் கேன்ஸ். மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பேசிக்கலி இந்த கேம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனால் நோ ப்ராப்ளம். நான் அவ்வளோவா ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் என்ன கைஸ்? ஸோ என்ன அடுத்து பிளேஸ் அப்புறம் கரண்ட்லி அன்றைக்கி நேற்று வந்து 4th ஜூலை இல்லை. ஸோ நான் கைஸ் கிளிச் அடிக்குது. என் ஃப்ரெண்ட் ஜாயின் ஆகிட்டான், ஒழுங்கு பார்த்துப்போம். கரண்ட்லி நேற்று வந்து 4th ஜூலைங்கிறதுனால வந்து அப்டேட் விட்டுருந்தாங்க அங்கிள் சாம் அப்படின்னு. ஸோ இவர் வந்து இன்னும் 2 ஹவர்ஸில், தட் மீன் அப்புறம் இன்றைக்கி வந்து இன்னும் 2 ஹவர்ஸில் அப்டேட் வரப்போகுது கைஸ். ஸோ அப்டேட் மேபி தான் வந்து வீடியோஸ் ரொம்ப கம்மியான சான்சஸ் தான் இருக்குது வீடியோ வர. பார்ப்போம் கைஸ், பார்ப்போம். ஒரு வேலை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, போடாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம ஃப்ரெண்டு பாருங்களேன், நல்ல நல்ல இதெல்லாம் வச்சுருக்காரு. ஓகே இப்போ நம்ம அந்த அடுத்து என்ன சீட் அப்படின்னா அந்த அப்புறம் அந்த இது கொடுத்தாங்களே கைஸ், நான் சொன்னேன்ல அந்த 4th ஜூலைக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க ஒரு ஷாப்பில். அந்த ஷாப்பில் இருக்க சீட்ஸ்னால் என்னென்ன சீட்ஸ்னால் மறந்துட்டேன். ஃபயர் ஒர்க் சீட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க கைஸ் மறந்துட்டேனே. ப்ரிக்லி பியர், ஐயோ கைஸ் என்னென்ன மறந்துட்டேன் கைஸ். அதை புது ஷீட் தானா? இதோ லிபர்ட்ரி லில்லி சீடு. ஸோ இதான் கைஸ், மறந்துட்டேன். இப்போ தான் வருது ஐயோ வாயில் வேற வரமாட்டேங்குது கைஸ். லிபர்ட்டி லில்லி சீடு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. சம்மர் ஹார்வெஸ்ட். ஸோ ஏதோ ஒன்று விடுங்க. நம்மளுக்கு தேவை இந்த ஹாம்ஸ்டர், இல்லைனா நம்மளுக்கு இந்த ட்ராவலர்ஸ் ஃப்ரூட்டு நான் வந்து நம்மளை வீடியோ ஆட் பண்ணலான்னு நினச்சேன் கைஸ். பட் ஆனால் அது வந்து கஷ்டமாக இருக்குது, ஸ்டாக்லேயே வர மாட்டேங்குது. அதனால் வரவே முன்னே மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் என்றால் இந்த லிபர்ட்டி லில்லி சீட், ஆமாம் இதுதான் பிளான் பண்ண போகிறோம். இங்கே ஒன்று கைஸ். இந்த மிடிலுக்கு நடுவில்மா ஒரு இடத்துல ஒன்று, தென் இங்கே ஒன்று, அப்படி இங்கே ஒன்று கைஸ். ஸோ இந்த மிடில் என்னடா போட முடியலையா கைஸ்? மிடில் போட முடியல. ஐயோ ஓவர் பெருசாக வளருமோ, நான் வேறு தெரியாமல் போட்டேன் கைஸ். ஓகே சரி விடு, போட்டேன். ஐயோ சம்மந்தமே இங்கே போட்டிருக்கேன் கைஸ். ஐ திங்க் கைஸ் எனக்கு ஏன்னோ இது தேவையில்லைன்னு தோணுது. நாளே போதும் கைஸ். ஸோ நான் வந்து நடுவில் டிசைன் கொடுக்கலான்னு இருந்தேன், வேணா விடுங்க. அழிச்சு விட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்த்து விட்ருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சீடுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் கெக்கோ. நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கிறது கெக்கோ. அப்போ கெக்கோ எடுத்துகிட்டு போய் எங்கே போனால் அப்படி போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல கைஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று இங்கே அண்ட் அந்த ஓவர் எட்ஜ் போவேனா, ஏன்னா அங்கே இந்த சீட்ஸ் இருக்குது. ஓகே இப்போதைக்கு லுக்கிங் நம்ம இங்கே என்ன ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஐயோ மறந்துட்டேனே, என்ன கைஸ் இது? ஐயோ என்னன்னே தெரியல கைஸ். இங்கே ஏதோ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். என்னது இது? பிக்சர் பிளான்ட். ஓகே பிக்சர். ஓகே நல்ல பிளான்ட் இது. அப்போ ப்ளேஸ் பண்ணாங்க கைஸ், மறந்துட்டேன் ப்ளேஸ் பண்ணது. என்னடா அது மாற்றி ஓப்பன் ஆகுது கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன எது எடுக்கலாம் அப்படின்னா ஹனி சக்கிள். இப்படி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ப்ரிக்லி பியர் அண்ட் மூன் மெலான். ஸோ இப்போதைக்கு இந்த 3 சீட்ஸ் தான் இப்போதைக்கு பிளான் பண்ண போகிறோம். ஸோ ஹனி சக்கிள் வந்து நான் இந்த இடத்துல இந்த எட்ஜு கிட்ட பிளான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிக்லி பியர்ஸ் எங்கே இருக்க போகுதுன்னா அதே மாதிரி இந்த எட்ஜில் இருக்க போகுது கைஸ். இந்த எட்ஜில் ப்ரிக்லி பியர்ஸ் இருக்க போது. ஓகே இந்த 2 எட்ஜில் ப்ரிக்லி பியர். இங்கே வந்து அது என்னது, ஐயோ அதுக்குள்ளே பேர் வந்துட விடு. இப்போ நம்ம மூன் மெலான் வந்து கொஞ்சம் பெருசாகவே வருங்க. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கைஸ் அங்கே பிளான் பண்ண எங்கேயோ போய் விழுவுது கைஸ். இந்த இடத்துல வச்சிடலாம். இந்த இடத்துல மூன் மெலான் பட் பெருசாக நம்மளுக்கு ஏகோட ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் அப்படின்னு பண்ணணும். அது ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடில் கொஞ்சம் கஷ்டமான மெத்தட் கைஸ்.
அதை வந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் தேவையில்லை இது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் சீடு ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் சீடு இன் த கேம் டு கெட், அதாவது ஈஸ்டர் எக். இந்த ஒரு சீடு தான் மொத்த கேம்லேயே ரேரு கைஸ், கிடைக்கவே முடியாது. அவ்வளோ சீக்கிரம்லாம் அது கிடைக்காது, செம்ம ரேரு. ஸோ அதை நம்ம இங்கே பிளான் பண்ணிடலாம். இது கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் ஐ மீன் கைஸ், நீங்கள் முட்டையிலிருந்து செடி வளரும், ஃப்ரூட்ஸ் வளரும். ஆனால் முட்டையிலிருந்து செடியிலிருந்து முட்டை வளர்ந்து பார்த்துருக்கீங்களா? அதுதான் கைஸ் இந்த பிளான்ட்டு. செடியிலிருந்து முட்டை வளரும். ஐயோ கடவுளை விடுங்க. அதுதான் இந்த பிளான்ட்டோட மெயின் இதுவே. இன்னொரு குக்டவுல் இருக்கு என்கிட்ட. ஓகே, பிளான் பண்ணிடலாம். அப்புறம் பைதவே சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஐ மீன் உங்களோட ரோப்ளாக்ஸ் யூசர் நேம் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்கிட்ட இருக்க பெட்ஸ் கிஃப்ட் பண்ணுவேன். ஐ மீன் லைக் குக்டவுலு, சீலு, அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட பெட் இருக்கீங்க பாருங்கள். பீ, அவுலு, டவுக்கன், பிளட் கிவி, ஹெட்ஸ்டாக், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ. ஸோ உங்களுக்கு ஐ மீன் ரக்குல்லாதிரின்னு கேட்டுறாதீங்க, என்கிட்ட அவ்வளோ பெருசில் ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ உங்களுக்கு உங்கள் பேர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களை சூஸ் பண்ணி இந்த மாதிரி புது விதமான பெட்ஸு இந்த மாதிரி நிறைய கொடுக்குறேன். ஸோ உங்கள் யூசர் நேமை இந்த கமெண்ட் ஐ மீன் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சீட் எடுக்கலாம்? லவ் கட் இருக்கட்டும். மூன் மேங்கோ அப்படிங்கிற ஒரு சீட் இருந்துச்சு கைஸ். ஸோ அதுவுமே ரொம்ப ரேர் அந்த சீடு. அது எங்கே ஏதோ இங்கே இருக்கு பாருங்கள். மூன் மேங்கோ சீட் ஒரு வெரி ரேர் சீட் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வி ஹேவ் என்ன இருக்குது கைஸ்? அவ்வளோவா இப்போ ஒன்றும் அவ்வளோ பெருசில் ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட. மேங்கோ சீடு ரேர் சீடு. ஆனால் இப்போ இங்கே தான் கைஸ் போட்டிருக்கோமே. இது என்ன பிளான்ட்? மூன் மெலான், இங்கே மூன் மேங்கோ. அப்போனா இந்த இடத்துல கைஸ் சம்மர் ஹார்வெஸ்ட்டு கைஸ். சூப்பர், சம்மர் ஹார்வெஸ்ட் பிகின். நான் பாயிண்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்மகிட்ட ஒரு சம்மர் ஃப்ரூட் கூட இல்லை. ஸோ விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். ஒரு சம்மர் ஃப்ரூட் கூட இல்லை. வெயிட் பண்ணுங்க கைஸ், என்ன இருக்குண்ணா நம்மக்கிட்ட? வைல்டு கேரட் என்னமோ இருக்கே கைஸ். ஐயோ கைஸ், ஏதோ இருக்கு கைஸ் என்கிட்ட. அது பேர் இப்போ நம்ம வந்துட்டோமே, எங்கடா இருக்கதே? கண்ணு வலிக்குது கைஸ். எங்கே கைஸ் போச்சு அது? ஐயோ காணாம போயிடுச்சு போல். ஏதோ கிடைக்கும் கைஸ். சாக்லேட் கேரட். ஓகே, சாக்லேட் கேரட் 1 2 என்னென்ன சீக்கிரம் வளர்ந்துடும், அதனால தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். டக்குன்னு வளருங்கடா டேய். ஓகே, வாட்டரிங் கேன் வளரு. கேரட்டுக்கு தான் வளருன்னு சொல்கிற ஒரே ஒருத்தன் நான் தான் கைஸ். வந்துருச்சு 1. சூப்பர். நெக்ஸ்ட் இன்னொன்று வளர. ஐயோ வளர்ந்து தொலைய மாட்டேங்குது கைஸ், இது வேறு. ஐயோ சொல்லுங்க கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இதை போய் குத்துறதெல்லாம் கொடுக்க முடியும்ல முதல்ல. இதை ஏன்னா சம்மர் ஈவெண்ட்டில் தான் வந்துச்சு. கொடுக்க முடியும் கைஸ், கொடுக்க முடியும். போயிட்டு கிவ் டேக் கால் த சம்மர் பிளான்ட் குத்து. நம்ம எவ்வளோ பாயிண்ட்? ஐயோ கொடுக்க முடியாதா? தட்ஸ் நாட் சம். அப்போ முடிஞ்சு கைஸ் நமக்கு இது. நம்மளால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு சம்மர் சீட் பேக் ஓப்பன் பண்ணி ஸோ எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு நல்ல லக் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த தடவை கன்ஃபார்ம் எதாவது நல்லதாக கிடைக்கும். நல்லதாக கிடச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஓகேங்களா? கிடச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும், கிடைக்கலனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். எப்படி நான் கூட இதை நல்லதாக கிடச்சின்னு நம்பிட்டு சொன்னான். இது என்ன கைஸ் இப்படி கிடச்சிச்சு? சொல்லுங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த மேங்கோ சீட்ஸ் ஐ திங்க் வி கேன் சேவ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு ப்ளேஸ் பண்ணணும்னு தோணல கைஸ், ஸோ அதனால் வேணாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட என்னது ஐ திங்க் நம்ம இது ப்ளேஸ் பண்ணுறது எனாஃப் நினைக்கிறேன். சீட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுறது போதும்னு எங்கள் அப்புறமா க்ரோ ஆனதுக்கப்புறம் வேணால் அடுத்த வீடியோவில் வேணால் காமிக்கிறேன் கைஸ். ஏன்னா நம்மக்கிட்ட 365 ரோப்ளாக்ஸில் ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்டனை டெக்கரேட் பண்ண போகிறோம். கார்டனை எப்படா டெக்கரேட் பண்ணுற அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கார்டனை முழுசாக டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போ நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எதில் ஸ்டார்ட் பண்ணலாம்? எனக்கு ஒரு பில்டிங்
ஐடியா இருக்குது. ஸோ அதை வச்சு நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை வந்து இந்த இடத்துல ட்ராக் பண்ணிவிட்டு இது எப்படியோ பண்ணுவாங்க, வந்துருச்சே. இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் இப்படி வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து இப்படி பண்ணணும். பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி இல்லை வெயிட் பண்ணுங்க. இப்படியா இது மறந்துட்டேனே கைஸ். இப்படி இப்படி நவ் இது என்ன எப்படி மறந்துட்டேன் கைஸ். வெயிட் பண்ணுங்க, வேறு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். என்ன இருக்குது, கதவு மாதிரி வேணும் நம்மளுக்கு. ஐ திங்க் ஐ ஹேவ் ஐடியா. இது இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் சைடு வைஸாக ப்ளேஸ் பண்ணி ஒரு கதவு ஃப்ரெண்ட்ஸ்மே உருவாக்கிட்டா எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும்ல. எப்படி சைடு வைஸ் எப்படி சொல்கிறேன்னா, இது இந்த சைடு. ஸோ இது வந்து கொஞ்சோண்டு இந்த சைடில் இருக்க மாதிரி மூவ் பண்ணிப்போம், ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சோண்டு இந்த சைடில் இல்லை, இன்னும் கொஞ்சம் அந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஓகே. இது வந்து இது ஓகே கைஸ், இது ஓகே. இப்போ இதே மாதிரி இதை வந்து நம்ம இது பண்ணணுமா, எப்படி இன்னும்பா என்னடா கைஸ், இது என்னது போக மாட்டேங்குது கைஸ். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்படி வச்சு பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்படி வச்சு பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சமா, கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுது கைஸ். ஓகே, இங்கே இல்லை இங்கே கூடாது. என்ன கைஸ் பண்ணிட்டு இருக்கேனா. இப்போ இதை வந்து இப்படியா, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேங்க கைஸ்ண்ணா. இப்படி கொஞ்சம் முன்னாடி இருக்கணும், ஆனால் முன்னாடி இருக்கக்கூடாது. அது எப்படா பண்ணுவது கைஸ். ஐயோ என்ன கைஸ், இது பண்ண முடியல. ஒன்று ஈஸியாக பண்ணிட்டோம், ஆனால் ரெண்டாவது ஈஸியாக பண்ணவே முடியல. டென்ஷன் ஆகுது கைஸ். ஐ திங்க் திஸ் இஸ் ப்ரிட்டி குட். ஓகே கைஸ், இது போதும்னு நினைக்கிறேன். இப்படி போங்க, இது போதுங்க பார்க்க, இதுவே ஓகே. ஸ்டாப் ரீஸ்டாப். டன் 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 டன். நல்ல பிளான்ட் இல்லை, எப்பயும் போல இல்லை. க்ரீன் ஆப்பிள் சீடு, ஓகே க்ரீன் ஆப்பிள் சீடு இருக்குது கைஸ், சூப்பர். எனக்கு தேவைப்படாது, நான் அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன்ல. ஆமாம், விடுங்க ப்ரைஸ் பார்த்துப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு 2 விஷயம். ஸோ இப்படி போகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் இடக்கு முடக்காக தான் இருக்கும், உனக்கு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ளேஸ் பண்ண போகிறோன்னா, ஒரு ஈகிள். இந்த ஈகிள் தான் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இந்த ஈகிளை வந்து எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த சைடில் லுக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அதே மாதிரி இங்கே ஒன்று வந்து இப்படி லுக் பண்ணுற மாதிரி கைஸ், புரியுதுல. ஸோ அப்படி பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இது அப்படியே அதே இடத்துல வச்சு கொஞ்சம் திருப்பிடலாம். ஓகே கைஸ், ஸோ கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது, இந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ண இதாக இது கைஸ். ஓகே பாருங்கள், இது ஓகே இல்லை? ஓகே கைஸ், இது ஓகேயா? இது பக்காவாக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம மூவ் பண்ணால் ஓகே கைஸ். ஸோ ஈகிள் வேலை முடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கடை வைக்க போகிறோம் இந்த இடத்துல. எப்படி கடைனா என்ன இப்போ எனக்கு புரியல அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ பாருங்க கைஸ். ஸோ இதெல்லாமே ஈவெண்ட்டில் விட்டது தான். ஸோ இதெல்லாமே எடுத்து கொஞ்சம் எல்லாமே எடுத்து பண்ணியிருக்கேங்க. ஸோ எல்லாமே இந்த ஒரு வீடியோக்காக நான் நிறைய நாள் கிரைண்ட் அடிச்சிருக்கேன். ரொம்பவே கிரைண்ட் அடிச்சிருக்கேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோக்காக. ஸோ அதனால் தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் வெரி வெரி குட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு கடை, அந்த கடை வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் ஆட் பண்ண போகிறோம். டெக்கரேஷனா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் கைஸ், டெக்கரேஷனே தான். டெக்கரேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது யார் போட்டா. ஸோ டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது போட வேணும். இது என்ன கைஸ், தெரியாமல் இருக்க எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன் கைஸ்ண்ணா. இதை எடுத்துட்டு எதை ப்ளேஸ் பண்ண போகிறோன்னு நான் சொன்னேன். ஐயோ ஒரு கைஸ் வெயிட் பண்ணுங்க கைஸ், பார்க்குறேன். இதுதான். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே பக்காவாக இருக்குது, இதுவே சூப்பர். ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொன்று இருக்க போகுது. என்ன இருக்க போகுது அப்படின்றால், ஒரு புக்கு இருக்குது. ஐயோ புக்கு இங்கே இல்லை, வந்து இப்படி இருக்கணும். புக்கு இப்படி இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல அதே ஏதோ ஒரு கவர் பண்ணுறதுக்கு ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும் கைஸ். என்ன பொருள் கண்டுபிடிக்கலாம், என்ன பொருள், ஏதோ ஒரு பொருள் கண்டுபிடிக்கணும்.
அப்போ தான் வந்து அந்த இடத்த மறுபடியும் கவர் பண்ண முடியும். புரிஞ்சிச்சுல? புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு பொருளை வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு புக் ஷெல்ஃப் தான் தேவை. புக் ஷெல்ஃபே இருக்கான்னு பார்ப்போம். புக் ஷெல்ஃப் இன்னொன்று இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்கும் கைஸ். ரீகால் இல்லையா? ஓகே ஓகே, நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன இதாக இருக்காங்க. ஓடுதீனா. ஓகே, இதா இருக்கா? ஷீரஸ் த கியர் ஷாப். இது தப்பாக செக் பண்ணுங்க கைஸ். இதில் தான் செக் பண்ணணும். ஸ்டோன் பில்லா சூப்பர் கைஸ். புக் ஷெல்ஃபே இருக்குது. இப்போ நம்ம புக் ஷெல்ஃப் எடுத்துகிட்டு போயிட்டு போகலாம். இப்போ நம்ம இன்னொரு புக் ஷெல்ஃபை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த புக் ஷெல்ஃப் வந்து இன்னொரு பக்கம் திரும்பி இருக்க மாதிரி, ஐ மீன் நம்ம உள்ளே இதோ இந்த மாதிரி இப்படி இருக்க போகுது. எப்படின்னா இப்போ நம்ம உள்ளே திரும்பினா எப்படி இருக்குங்க? ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி வச்சுருக்க போகிறேன். இப்போ வந்து எப்படின்னா அப்படியே ஃபுல்லாக திருப்பணுங்க இதை. ஓகே, இப்போ வந்து ஓகே, இப்போதைக்கு பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன மார்க்கெட் ஏரியா. வேணும்னா வந்து நீங்கள் மார்க்கெட் கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறமா இங்கே ஒரு காசு மாதிரி போடலான் இருக்கேன். அது காசுனால் உங்களுக்கு புரியாது கைஸ். ஸோ என்ன சொல்கிறேன் பாருங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது மூவ் பண்ணுறதுல. பாருங்க எதை மூவ் பண்ண வந்தால் எதோ மூவ் ஆகுது கைஸ். ஓகே, இது ஓகே. நம்ம எதை மூவ் பண்ணணும்னா இங்கே ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை மூவ் பண்ணி இங்கே வச்சு இப்படி மூவ் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு கைஸ். இல்லை இப்படிலாம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு இதை வந்து ஃப்ளாட் ஆக்கணும். என்னமோ ஆகுது கைஸ். ஓகே பக்கா கைஸ். ஸோ அது கண்ணாடி மாதிரி கூட வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதை உங்கள் இஷ்டம் கைஸ், எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா. ஸோ ரெஸ்ட் எடுக்கிற ஏரியானாலே அங்கே டார்ச் லைட் இருக்கணும்ல. ஸோ இங்கே ஒரு டார்ச் லைட் அண்ட் இங்கே ஒரு டார்ச் லைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் கைஸ்? ஸோ இங்கே ஒரு இது இருக்குன்னா ஓகே, இங்கே ஒரு குட்டி ஆள் மாதிரி இங்கே போட்டுடலாம். குட்டி ஆள் வந்து இங்கே போட வேணாங்க. ஸோ குட்டி ஆள் வந்து எங்கே போடணும் அப்படின்னா இந்த கடை இருக்குல்ல, ஸோ இந்த கடையில் உட்கார மாதிரி போடணும். இவன் தான் ஓனர் மாதிரி கைஸ். ஸோ ஓனர் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு புது விதமான ஒரு கலவையை பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா என்ன கைஸ், இப்போ இவனை எடுத்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டேய், இப்போ இவன் எடுக்கணும் கைஸ், எடுக்க முடியல கைஸ் என்னால். என்னடா இது கைஸ்? இது வேணும்னா எனக்கு டென்ஷன் எடுத்தது கைஸ். ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, இங்கே வச்சிடலாம். ஓகே பக்கா கைஸ். ஸோ இங்கே ஒருத்தர் நிற்கிற மாதிரி. அவன் பக்கத்து கடையை பார்த்துட்டு இருக்கான். ஏன்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் அப்படி தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன ப்ளேஸ் பண்ணலாம் தெரில எனக்கு. ஸோ இங்கே ஒரு 2 சீசா இருக்குது. எதுக்கு வச்சுருக்கோம் இத்தனை சீசாயை? நம்ம என்ன கைஸ் பண்ண போகிறோம் சீசெல்லாம் வச்சு? ஸோ இதை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். எப்படி இருக்கணும்னா அதாவது அட்டாச்சான மாதிரி இருக்கணும். அதாவது லைக் டபுள் சீசா மாதிரி இருக்கணும். அட்டாச் டைம் ஓகே, இது போதுங்க கைஸ், நல்லா தான் இருக்குது பார்க்க. ஸோ அங்கே ஒரு ட்ரிபிள் இல்லை, இது 4 என்னன்னு சொல்லுவாங்க தெரில எனக்கு, ஏதோ ஒன்று அப்படிப்பட்ட ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா இது என்னன்னே தெரில, ஆனால் இருக்குது. எதுக்கு வாங்கி வச்சோம் கூட தெரில எனக்கு. ஓகே, இது என்னென்னு கூட தெரில கைஸ், ஆனால் வச்சுருவோம் நம்ம இதில். இதை ஒன்று வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லைட்லாம் வைப்போம் இந்த இடத்துல. இங்கே வைக்கணும் கைஸ் லைட்டு. இது எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே கடைக்கிட்டே வச்சுருவோம் கைஸ். நான் கடைக்கு தானே லைட் தேவைப்படும், விளையாடுறதுக்கு எதுக்கு லைட்டு கைஸ்? இதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ இங்கே ஒரு லைட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு லைட்டு போதும். இங்கே இருக்க லைட், இதுக்கு ஒரு லைட் போதும். ஸோ இங்கே ஒரு ப்ளூ கலர், ஐயோ இது இல்லை ஒரு ப்ளூ கலர் ஃப்ளாக் மாதிரி வைக்கலான் இருக்கேன். ஸோ அப்படியே இந்த லைட்டில் இது நைட்டில் நிற்கிற மாதிரி லைட்டில் போதுமா என்ன கைஸ்? ஓகே, இது ஓகே நினைக்கிறேன். இல்லை இது வேணாம். இது என்ன எப்படி கைஸ் காற்றுல எப்படா காற்றுல நிற்கிதுன்னு கேட்பீங்க. ஸோ அதனால் இது எடுத்துடலாம் நம்ம. ஓகே, இப்போ தூக்கி நம்ம இந்த இடத்துல வச்சுருவோம். இது ஓகே கைஸ், இது பார்க்க ஓகேயா இருக்குது. லுக்கிங் வெரி குட் கைஸ். இப்போ பார்க்கவே ஓரளவுக்கு ஏதோ
பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம இது பார்க்க. என்னடா உன்னை பற்றி நீயே புகழ்ந்துக்கிறியே அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி யாருமே புகழ மாட்டேங்கிறாங்க கைஸ். அதான் கைஸ் நானே பொங்கல்னுக்கிறேன். போதுமா கைஸ்? இப்போ ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இந்த மாதிரி போடலாம். ஸோ இப்படி ஒன்று. ஸோ இதில் வந்து இப்படி கரெக்டாக ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி ஸோ இதோட அட்டாச் ஆகிற மாதிரி கைஸ். லைட்டாக அட்டாச் ஆகிருக்க மாதிரி கொஞ்சம் அட்டாச் ஆகு. ஓகே. ஸோ இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்க மாதிரி இங்கே ஒன்றும், அதே மாதிரி இது கூட வந்து இன்னொன்று அட்டாச் ஆகிருக்க மாதிரி இன்னொன்றும் பண்ண போகிறேன். ஸோ இது பண்ணிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இது வந்து பெரிய வீடியோவாக தான் பெரிய வீடியோ. ஆமாம் கைஸ், ரொம்பவே ஒரு பெரிய வீடியோவாக எடுத்துருக்கேன் அதை. ஸோ வந்து இதை முடிச்சுட்டு வச்சுக்கலாம். ஸோ லைட்டாகவும் ஓகே. ஓவர் ஜாயினிங் வேணாம், இதுவே ஓகேயாக தான் இருக்குங்க. ஸோ இங்கே ப்ளூ ஃப்ளாக் இங்கே ரெட் ஃப்ளாக் போடலாம் தான் இருந்தேன். ஆனால் இங்கே இந்த இடத்துல இது வச்சதுனால ரெட் ஃப்ளாக் வேணாம், நல்லா இருக்காது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சோளக்காட்டு பொம்மை வச்சிடலாம். அப்போ தான் காக்கா இங்கே வந்து அடிக்காது. அப்படிலாம் இல்லை கைஸ், சும்மா வச்சுருக்கேன் சோளக்காட்டு பொம்மை. பார்க்க அப்போ தான் டிசைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கார்போர்ட் ஃப்ளோருமே போட்டுக்கலாம். இது வேணாம் நல்லாவே இருக்காது. ஐ திங்க் கைஸ் இப்போதைக்கு நம்ம இருக்கிற சீட்ஸ்லாம் வச்சு ஏதோ ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி நம்ம கார்டனை ஏதோ ஓரளவுக்கு தான் டீசெண்டாக தான் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை கைஸ். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம இன்னும் ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிக்கல. இன்னொரு வீடியோ வரும். ஸோ அதில் வந்து ஃபுல்லாக க்ரோன் ஆகி எல்லாமே பயங்கரமாக இருக்க போகுது அதில். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் பிக் பை கைஸ். பாய்.